ஹே காய்ஸ், நீ ஹாவ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சைனாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். அதுதான் பீஜிங் பெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். சைனாவில் இருக்க எல்லா முக்கியமான நகரங்களுக்கும் இங்கே இருந்தாங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹப் ஸ்டேஷனுங்க இது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் பெய்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 4-5 ஸ்டேஷன் இருந்தாலும் பெய்ஜிங்னா ஆனால் வந்து இதில் வந்து பெய்ஜிங் பெஸ்ட்டு தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு சைனா இருக்க மற்ற முக்கியமான இடத்துக்கு தான் மெயினான அந்த சாங்ஹாய், கோஞ்சோ, சென்சன் அதுமாதிரி முக்கியமான இடத்துக்குலாம் இங்கேருந்தாங்க ட்ரெயின் போகுது. மற்ற இடத்துக்குலாம் கிடையாது. இருக்கும் மேபி 1-2 மிஸ் ஆகும். ஆனால் இந்த ஸ்டேஷன்லேருந்து சைனாவில் இருக்க எல்லா முக்கியமான ஊர்களுக்கும் ட்ரெயின் போகுது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1996 தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதான் ரயில்வே ஸ்டேஷன் அவுட்ரு வியூ பாருங்கள். நான் வந்துட்டேன், ஆனால் எப்படி உள்ளே போகணும்னு தெரியல. இந்த இடத்துக்கு நான் முத இப்போ தாங்க வரேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா இதுவுமே நானும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அவுட் சைடில் போயிட்டு அவுட்ரு வியூ அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போயிட்டு எனக்கு நான் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டாக இருக்கா, அதனால் மேபி அந்தளவுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரியல. இனிமே பார்க்கலாம். வாங்க போயிட்டு எப்படி இருந்து இங்கே பாருங்க, கட்டிடங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். 1996 கட்டின பில்டிங் அது. டைம்லாம் கொடுத்து பாருங்க. நம்ம ஊர் மெட்ராஸ் சென்ட்ரல் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் அதேமாரி. ஆனால் வந்து நம்ம ஊரில் சிவப்பு கலர் இருக்கும், இங்கே வந்து கிரே கலர் கட்டிருக்காங்க. பயங்கரமான வியூங்க, அது சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வந்து போகிறாங்க மீன்ஸ் 3 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க இந்த இடத்துலேருந்து. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு பிஸியஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்ட்டு. சிவகங்கை வாங்க, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகலாம் வாங்க. டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பார்க்குறது அழகாக இருக்குங்க வியூ. அங்கே பாருங்க, டைம் ஓடுதா அப்படியே. பகலில் வந்தால் இன்னும் பிரமாண்டமாக இருக்க மாட்டேங்குது. எப்படி அங்கே போகணும் தெரியல. அது இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். இதுவே போகலாம். சைட்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு கடை இருக்குது, குட்டி கடை. அங்கே தங்கிறதுக்கு ஹோட்டல் இருக்குது. பார்த்தா 96 கட்டினமே தெரில, எல்லாம் புதுசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பெய்ஜிங் சீனா பெய்ஜிங் வெஸ்ட்டுங்க. சீனா வெஸ்ட்டு, ஓகேவா. அதேமாதிரி பெய்ஜிங் நான்னு இருக்கும், பெய்ஜிங் தொங்குன்னு இருக்கும். பெய்ஜிங் தொங்குனா ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, அப்படி தான். இவங்க மோஸ்ட்லி பேர்லாம் இப்படி தான் வைப்பாங்க. பெய்ஜிங்கிறதே ஒரு எப்படின்னா நம்ம ஊரில் வடக்கு திட்டைன்னு சொல்கிறோம்ல, வடக்கு திட்டை, தெற்கு திட்டை, அதே தான். பெய்ஜிங் இருக்குது, இன்னொன்று நான்ஜிங் இருக்குது. அப்படின்னா பெய்ஜிங்கிறது நார்த்து, இன்னொரு சவுத் இருக்குது. அப்போ வந்து நார்த்தில் இருக்கிற ஒரு பகுதி, அந்த மீனிங் தான் பேர். நம்ம ஊரில் வடக்கு திட்டை, தெற்கு திட்டை இருக்குல்ல, அதே கிட்ட மேபி சேம் அதே மீனிங்காக கூட இருக்கலாம். நம்ம வந்து அந்தமாரி பேர்லாம் சின்ன சின்ன ஊர்களுக்கு வைப்போம். இது பெரிய ஊருக்கே அந்த பேர் வச்சுருக்காங்க. பக்கத்தில் எங்கேயோ பேக்கரி சிம்பிள் இருக்குங்க. சீஸ் சிம்பிள், அந்த பட்டர் வெண்ணெயோட சிம்பிள் பயங்கர சிம்பிள். அந்த பாலத்தில் இருக்குங்க. நம்ம டிராஃபிக்கை பாருங்கள் நைட் டைமில். ரொம்ப பிஸியான ஊர் தாங்க அது. இங்கெல்லாம் லைட்லாம் எரியலைங்க. லைட் இங்கே போட்டுருந்தாலும் சூப்பராக இருக்கும். பிஸியஸ்ட்டு டவுன் அது. எங்கேயும் போலீஸ் நிற்கிறாங்க. எங்கே பார்த்து பெய்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் போலீஸ். அங்கே போலீஸ் இல்லாத இடமே கிடையாதுங்க. உள்ளார போகிறதுக்கே ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. நானும் சுற்றி ஒரே இடமே சுற்றி வந்துட்டு இருக்குங்க. அதே இடத்துல இருக்குங்க இருக்குங்களா. இங்கே என்ன ஃபஸ்ட் வீடியோ எடுத்தேன். இங்கே தான் ஒரு கண்டுபிடிச்சாங்க. சரி என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நார்த் என்ட்ரன்ஸ். வடக்கு திட்டை வெஸ்ட்டு ஸ்டேஷனில் இருக்கும். தமிழில் சொல்லணுமா பெய்ஜிங் சி. பாருங்கள் வியூவா. மணிக்கூண்டு. முதல் முறையாக பெய்ஜிங்கில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். உண்மையாக சொன்னால் நான் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கே போனது கிடையாதுங்க. நான் படத்தில் பார்த்ததும் சரி, மெட்ராஸில் இருக்கிறதுக்கு ஒரே இடம் போனது ஏர்போர்ட்டு தான். மற்ற எந்த இடத்துலையும் நான் போனதே கிடையாது மெட்ராஸை பொறுத்த வரைக்கும். சுற்றி பார்க்கணுங்க மெட்ராஸ்லேயும். அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அந்த டியாமன் ஸ்கொயரில் இந்த ஃப்ளாக் ரைசிங் இந்த இது பார்த்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து நம்ம ஊர் பார்லிமெண்ட்டுக்கு போய் அதேமாதிரி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது.
ஆனால் நம்ம ஊரில் பார்லிமெண்ட் மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. அது எனக்கு தெரியல, எனக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை இதுமாரிலாம். டெய்லிக்கு மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் கொடி ஏற்றுறாங்க, கொடி இறக்குறாங்க. அப்புறம் பார்த்துக்குங்க. வெல்கம் பண்ணிட்டாங்க பாருங்கள். வெல்கம் டு பெய்ஜிங் சி ரயில்வே ஸ்டேஷன். உள்ளே வந்த உடனே டிக்கெட் வெண்டிங் மிஷின் தாங்க. இப்போ இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இப்போ எல்லாம் எல்லாமே ஃபோன் தான். மக்கள்லாம் கூட்டு மணிக்கிறாங்க. உள்ளே எப்படி இருக்காங்க தெரியும். உள்ளே போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டி செக்குங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு திரும்பி வீடியோ ஆன் பண்ணலாம். செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு பேக் எடுத்துக்கலாம். என்னங்க இது இவ்வளோ பெருசு இருக்குள்ள உள்ளாரமாக இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வந்த மாதிரி தெரியலங்க எனக்கு என்ன இன்னும் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க. இங்கே வந்து பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு அப்புறம் அவங்களோட ஐடி கார்டு அது எல்லாமே அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. இங்கே செக் பண்ண நம்ம இங்கே பாஸ்போர்ட் இங்கே செக் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருக்க மாதிரி. ஸோ நம்ம அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. உண்மையிலே ரொம்ப பெருசுங்க. உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. சென்சன் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன், கோஞ்சோ போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு பெருசு நான் பார்த்தது இல்லைங்க. நிஜமாவே ரொம்ப பெருசுங்க. மொத்தம் வந்து 20 ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க கீழே. 20 லைன் ட்ரெயின் ரோடு, அதாவது ட்ரெயின் ட்ராக் 20 இருக்குது கீழே. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வந்து போகிறாங்க, பேசஞ்சர் போகிறாங்க இந்த இடத்துல. உள்ளாரே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலு, அப்புறம் பிஸ்னஸ் லான்ச் இருக்குது, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க உள்ள. ட்ரெயின் நம்பர் எல்லாம் பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து 7 நம்பர்லாம் இருக்குது. நமக்கு இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குங்க. C273 இருக்குல்ல, அதுதான் நம்ம ட்ரெயின். இதுக்குள்ளே தான் போக மாட்டோம் நம்ம. இதுக்குள்ளே போய் இன்னும் இதுக்குள்ளே நிறையா பெருசாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள். நார்மலாக நம்பர் போட்டுப்பாங்களா, அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு ட்ரெயின் வரும். ஆனால் 7ன்னு போட்டிருக்கு. அதுக்குள்ளே வந்தால் இங்கே ஒரு 4-5 என்ட்ரி இருக்குங்க. எவ்வளோ 7 போட்டிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 என்ட்ரி இருக்குது. ஓடிங் பாயிண்ட் இருக்குது. KFCயில் ஒரு பர்கரும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறும். கரெக்டாக டைம் இருக்கும். ஏன்னா இப்போ சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டா டைம் எடுக்கும். அவங்க குக் பண்ணி இப்போ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணவங்க குக் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ லைட்டாக சுற்றி பார்த்துட்டு KFCயில் சிம்பிளாக KFCயில் உட்காந்து சாப்பிட்றமே இடம் என்ன தெரியலங்க. சரி பார்ப்போம். நம்ம என்னெல்லாம் மேபி ஜஸ்ட்டு காஃபி மட்டும் வாங்கிட்டு அதை அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா சுற்றி பார்க்கறதே ரொம்ப பேர் நிறையா இடம் இருக்குங்க. சுற்றி பார்க்கறதே டைம் ஆகும் உங்களுக்கு. எனக்கு வந்து வேலைக்கு ஆகுதுங்க. செமையான க்ரௌடுங்க. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? நம்ம அங்கே போய் ஆர்டர் பண்ணால் கூட எனக்கு ஃபுட்டு வராதுன்னு நினைக்கிறேன். கஷ்டமாக நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்போம். ஏன்னா நம்ம டைம் இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. 1/2 hourக்குள்ளே தான் நம்மளுக்கு வரது சான்ஸ் கம்மி தான். அப்போ ஒன்று பண்ணுவேன். அப்போ அங்கே ஒரு இடத்துல ஸ்டார்பக் பார்த்தேன். ஸ்டார்பக்கில் போய் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறும். அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகே தாங்க, அப்படி பண்ணிக்கலாம். பாருங்க மக்கள் வந்துட்டுருக்காங்க. மணி வந்து ஆக்சுவலாக ஈவினிங் அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இது எனக்கு ஆக்சுவலாக வந்து கூட்டம் கம்மி தாங்க. இது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கூட்டம் கம்மி தான். நீ சண்டேங்கிறனால கூட்டம் கம்மியாக இருக்கான்னு தெரியல. சாதாரண நார்மல் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் மட்டுமாக வந்துட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ கூட்டம் கம்மியாக இருக்கான்னு தெரியல. இந்த டிஎம்என் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு இந்த ஃப்ளாக் ரைசிங் பார்த்தேன். அப்பயும் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலாக வந்து சொன்னாங்க அந்த நேரத்தில் உள்ளே போக முடியாது, 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தோணல. ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 7 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு நான் ரூம் போயிடுவோம். அதை கொஞ்சம் வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம மெயினாக ஒரு காட்டணுன்றது இந்த பெய்ஜிங் பெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்காக தான்.
ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன், பார்த்துருக்கேன். இந்த சைனா வந்து இப்போ முதல்ல நானும் இந்த ஸ்டேஷன் தான் பார்க்குறேன். ஸோ அப்படி என் கூட நீங்கள் சேர்ந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்கு அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. மக்கள்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. நம்மளது வந்து போர்டிங் கேட்டு 7க்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 3-4 கேட்டு இருக்குது. அதில் நம்மளுக்கு 3வது கேட்டு நம்மளுக்கு. தமிழவா அந்த மிஷின் எதுவும் ஒர்க் ஆகலை போடுங்க மிஷின். ஓகே, நாங்கள் போர்டிங் ஏரியா தாங்க. அவங்க எத்தனை ட்ரெயின் இங்கே பாருங்க, நல்லா பிரமாதமான வியூங்க. இது ட்ரெயின் ஆனால் எதுவுமே இல்லை. இப்போ இந்த லேட்டாக ஆனதுனால ட்ரெயின் நான் போய் சேரில் ட்ரெயின் எனக்கு எதுவும் தெரியல. நீ க்ரௌடு நீங்கள் ரொம்ப இல்லைங்க இங்கே, அதுவே ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வந்து போகிற இடங்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு தெரில. அதே கோஞ்சோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நைட்டு 12 மணிக்கு போனாலும் சரி தான், உங்களுக்கு க்ரௌடு அவ்வளோ க்ரௌட் நிற்பாங்க. தியேட்டரில் முதல் நாள் படம் பார்க்குற மாதிரி அடிச்சுட்டு நிற்பாங்க உள்ளே. இங்கே இருந்தாலும் இவ்வளோ ஃப்ரீயாக, மேபி இடம் பெரிய இடங்கிறனால நமக்கு எதுவும் தெரியலையாட்டுக்கு. அவங்க என்னோடது வந்து 7ஆம் நம்பருங்க. 7ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் சீட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க இருக்காங்க. ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காங்க. எல்லாம் செட்டாக போகிறாங்க பாருங்க. தெரியுது உங்களுக்கு? மேபி இந்த ட்ரெயினில் வந்துருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை இந்த ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறாங்களா இருக்கும். எல்லாம் ஒன்றா போகிறாங்க பாருங்க. அதுக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுங்க. போகிற இங்கே போனதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்களா? ஓஹோ, பாருங்கள் எல்லாம் பேசுவோம். எல்லாம் பிரபலமான பேச பாருங்கள். பார்க்குறதுலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேனுங்களா ஃபாரின்லாம் கூட இருக்காங்க பாருங்க. மேபி எங்கன்னா கோச்சாக இருக்குது. நீ மிஸ் செம்ம யும் தூங்க ஃபுட்பாலா? ஃபுட்பால் ஆளுங்களா? கேட்டுட்டேன், பரவாயில்ல. சைனா ஃபுட்பால் டீமு ஃபேமஸா தெரியலையே. நானும் போகலாம், பட் ஆனால் நம்ம லேட்டாக அவங்களால பார்க்க முடியல. சரி, ஓகே வாங்க. இதான் நம்ம இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ட்ரெயின் தான். உள்ள போய் உட்காந்துருமா? நீங்கள் 105 கிலோமீட்டருங்க. 105 கிலோமீட்டரை வெறும் 45 நிமிஷத்துலேயே கடந்து போகிறோம். நாங்கள் ஒரே 2 ஸ்டாப் தான். 2 ஸ்டாப்பு 40 நிமிஷத்துக்கு நான் வந்து என்னோடய ஏரியாவுக்கு போயிடுறேங்க. டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 54 RMB. 54 RMBங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600ரூவாலேருந்து 700 கிட்ட இருக்கும். அக்யூரேட்டாக தெரியல, 600ரூவாலேருந்து 700 இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த 600 நம்ம ஊர் காசுக்கு 700 வச்சுக்கோங்க. 700 45 நிமிஷத்தில் 105 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். இது ஒர்க் இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு போகணும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.